இன்றைய தமிழக பட்ஜெட் சமீப கால வரலாற்றில் இல்லாத வகையில் மிகுந்த ஏமாற்றத்துக்கு உண்டாக்கி இருக்கிறது தொழில்துறையை. நாங்கள் நிறைய எதிர்நோக்கி காத்திருந்தோம். ஏன்னா எம்எஸ்எம்இஸ் முக்கியமாக தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு பெரிய மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏதாவது ஒன்றை அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தோம். நாங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவில்லை. இபி கட்டணம், மின்சார கட்டணத்துக்கு ஏதாவது அறிவிப்பு வரலாம் என எதிர்பார்த்தோம். அதுவும் கிடைக்கவில்லை. ஓவராலாக ஜென்ரலாக பார்த்தாலே இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததாகவே தெரியலைங்க. அதாவது ஒரு தொழில்துறை தான் ரொம்ப மிகவும் இப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரி இப்போ சொல்கிறத பார்த்தா அவர் வணிக வரித்துறை மிகுந்த நிறைய நிதியை இப்போ தருகிறது எங்களுக்கு. ஸோ தமிழ்நாட்டு ஓன் ரெவென்யூ நிறையா வருது அப்படிங்கிறாரு. நிறைய வணிக வரித்துறை பெற்றுத்தரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தொழில் சிறக்க வேண்டும், நிறைய முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில் இவங்க மற்ற எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒன்றுமே ஒரு முக்கியத்துவமே அளிக்கப்படாத ஒரு பட்ஜெட் முதல் முறையாக இப்போ தான் நான் பார்க்குறோம். அதனால் மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த வகையான அறிவிப்பும் இல்லை. ஏன்னா இப்போ நிறைய காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் நாங்களாம் மறுபடியும் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டுமானால் நிறைய மாற வேண்டி இருக்கிறது. அந்த மாற்றத்துக்குண்டான எந்த அறிவிப்பும் இதில் இல்லை. மேலும் கட்டமைப்புகளுக்கே இவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்புகளுக்கு அதுக்கே தொழில் இல்லை. ஸோ மறுபடியும் மேலும் டெக்ஸ்டைலே ரொம்ப டோல்ட்ரம்ஸில் இருக்குது. டெக்ஸ்டைலை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தமிழகம் இருக்கிறது. அதுக்கு எந்த அறிவிப்பும் இல்லாமல் மேலும் மேலும் டெக்ஸ்டைல் பூங்காக்கள் அறிவிப்பதால் என்ன பயன்? அது ஒன்று. ரெண்டாவது, சர்வீஸ் செக்டருக்கு ரொம்ப முக்கியத்துவம் அளித்து போகிற மாதிரி தெரிகிறது. இப்போ ஐடி பார்க்குக்கு கோவை மாவட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1000 கோடி. ஸோ இது சர்வீஸ் செக்டருக்கு நீங்கள் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு ஏன் நீங்கள் எதுவுமே அறிவிக்கலை? அது ஒன்று. அப்புறம் கலைஞர் நூலகம் என்ற பெயரில் ஏதோ ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி ஒன்று அதுவும் சேர்ந்து அதில் அமைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே உள்ள ஐடிஐ கவர்மெண்ட் காலேஜோட ஐடிஐஸ்க்கும் இண்டஸ்ட்ரிக்குமா பெரிய டிஸ்கனெக்ட் இருக்குது. அதையெல்லாம் மேம்படுத்தினாலே போதுமான அளவு தான். போதுமான அளவு அது நம்மளுக்கு சர்வீஸ்க்கு வந்துடும். அதை விட்டுட்டு திரும்ப இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு தேவை. எங்கே தேவையோ அங்கே நிதி கொடுக்காமல் தேவையில்லாத ஒரு புதிய பரிமாணத்துக்கு இவங்க நிதி அளிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா அறிவிப்பில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. எல்லா செக்டர்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு உதவியும் இல்லை, ஃப்யூச்சருக்கு உண்டான ஒரு அறிவிப்பும் இல்லை. ஸோ ஃப்யூச்சர் இஸ் பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் தொக்கி நிற்கிறது. இப்போ பாருங்கள், ஈவிக்கும் கூட இவி கிளஸ்டர் எத்தனையோ விஷயங்களை அப்படியே ஒதுக்கிட்டாங்க. இது ஏதோ ஒரு அவசர நிலை ஒரு பட்ஜெட் மாதிரியும் அடுத்த வருஷமே எலெக்ஷன் வர போகிற மாதிரியும் அந்த மாதிரி இருந்தால் எப்படி ஒரு பட்ஜெட் அறிவிப்பாங்களோ அதை போல தான் இருக்கிறது. இது ஒரு நீடித்து இப்போ 2026 வரைக்கும் நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த பட்ஜெட் போடப்படலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது.